முதலாவது பெரியார்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்கிறார். நட்பு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் திருடனாகுவதும், கொள்ளைக்காரனாகுவதும், கொலை செய்வனாக மாறுவதும், போதைக்கு அடிமையாக வீட்டுக்கு அடங்காமல் ஊதாரியாக தலையை விரித்து போட்டு சுற்றுவதும், அல்லது மதம் மாறி அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற இந்த சூழ்நிலை எல்லாம் நட்பின் வழியாகத்தான் வருகிறது. அது பள்ளிக்கூட நட்பாக இருக்கலாம், அல்லது தெரு நட்பாக இருக்கலாம். இந்த நட்பை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸிலே சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதன் யாருடைய மார்க்கத்திலே இருக்கிறான் என்றால் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்திலே இருக்கிறான். நீ யார் என்று உன்னை கேட்டால் உன் நண்பர் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் சொல்வேன் என்று ஒரு அறிஞர் சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப் யார், நீ யாரோடு நட்பு வைத்திருக்கிறாயோ அவர் யார் என்று தெரிந்து கொண்டால் நீ யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். தீய நண்பர்கள்